Hello everyone, I'm Naveen. Welcome to Nanovache. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன் இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு அனிமேட்டட் மூவிங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 1 hour 40 minutes கிட்ட வந்து ரன் ஆகுது. ஸோ விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டுங்க. சரிங்களா? ஆக்சுவலி இது ஒரு பழக்கப்பட்ட ஒரு 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 கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட சீரீஸ் மூவிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த அனிமேஷன் சரிங்களா இவ்வளோ ரியலாக இருக்கும். ஒரு வண்டி ஒரு ரோபோட்டாக மாறுது, ஒரு ரோபோட்டை வண்டியாக மாறுது. அதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட் இவ்வளோ நல்லா இருக்குங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சீரீஸ் லைஃப் ஆக்ஷன் மூவிலாம் உங்களுக்கு பிடிக்குமோ ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு ஒரு அனிமேட்டட் மூவி விச் இஸ் இந்த படம் வந்துட்டு முழுக்க இந்த ரோபோட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் சம்மந்தப்பட்டமே ஒரு விஷயங்க. சரிங்களா? அந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு கதைங்க. சரிங்களா? ஸோ பேசிக்காக வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதோட ஒரிஜின் காட்டுறாங்க. சரிங்களா? அதாவது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி பவர் கிடைக்குது, அது ஒரிஜினலாக இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு ரோபோட், அந்த ரோபோட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு உருமாகு அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல ஒரு ஒரு லோரியா, அதாவது வந்துட்டு அது காடியா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு வெப்பன் கிடைக்குது, கத்தி, பிளேடு, அந்த மாதிரி லேசர் ஷூட்டு. ஸோ இந்த மாதிரி அது எப்படி அப்கிரேட் ஆகுது, இதாங்க அதோட ஸ்டோரி. ஏன்னா அது அப்கிரேட் ஆன விஷயமே வந்துட்டு அந்த ரோபோட்குள்ளே இருக்கிற ஒரு இன்னொன்று கேஸ்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று கேஸ்ட் அதுங்களுக்குள்ளே எப்படி அந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகுது, அது எப்படி வந்துட்டு கடைசி வரைக்கும் போகுதுதாங்க கதை. சரிங்களா? இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லணும்னா, ஒரு அனிமேட்டட் மூவி அப்படி மட்டும் பார்க்காதீங்க. சரிங்களா? அனிமேட்டட் மூவி இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கு. கண்டிப்பாக கிட்ஸுக்கு முக்கியமான ஆடியன்ஸு கிட்ஸ் தான். பிகாஸ் அனிமேஷன் மூவிங்லாம் வந்துட்டு கிட்ஸை வந்துட்டு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். அந்த மூவ்மெண்ட், இந்த கேரக்டரோட மூவ்மெண்ட், கலர்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. சரிங்களா? இதே வந்துட்டு அடால்ட்ஸ் பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்டோரி பேஸ் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு புரியும் அவங்க என்ன டயலாக் பேசுகிறாங்க, என்ன அந்த ஸ்டோரி சொல்ல வருது. சரிங்களா? எது நோக்கி போகுது அந்த ஸ்க்ரீன் பிளே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப புரியுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரே இன்ட்ரடக்ஷனாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு நல்லா பீக்காக இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எங்கேயுமே லேகும் தெரியல. ஸோ சில படம்லாம் வந்துட்டு 1 மணி நேரம் எடுத்தாலே வந்துட்டு செம்ம லேகாக தெரியும். பட் வந்து இந்த படம் வந்துட்டு 1 மணி நேரம் 40 நிமிஷங்க. சரிங்களா? 1 hour 40 minutes. ஸோ போர் அடிக்கிறது மாதிரி எதுவுமே இல்லை, நல்ல ஃபன்னாக இருக்கும். மெயினாக நான் ஏன் பார்க்க போகிறேன்னா, மொதல் விஷயம் வந்துட்டு இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன் அனிமேட்டட் மூவி எனக்கு பர்சனல் ஃபேவரட்டுங்க, எந்த ஒரு படமாக இருந்தாலும். பிகாஸ் அதோட ஒர்க் வந்துட்டு நிறைய எனக்கு தெரியும். இப்போ லைஃப் ஆக்ஷனாக ஆள் இருக்கிறவங்க நடிச்சிடலாம், இல்லாத ஒரு விஷயத்தை அனிமேட்டடாக நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதில் ஒர்க் நிறைய, ரைட்டா? ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அனிமேட்டட் மூவி, ஸோ கார்ட்டூன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் போய் பார்க்க போனேன். ரெண்டாவது வந்துட்டு நம்ம தோர் இருக்கார்ல, நம்ம கிறிஸ் எம்ஸ்வொர்த், அவர் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஆப்டிமஸ் பிரைம் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கார்லெட் இருக்காங்களே, அதாங்க நம்ம பிளாக் விடோ. ஸோ அவங்க வந்துட்டு எலிட்டா 1 இந்த கேரக்டருக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்லா, அந்த கேரக்டர் வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கிற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு சீரியஸான நேரத்தில் வந்துட்டு டார்க் காமெடி நம்ம வந்துட்டு நெல்சன் யூஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சண்டை நடக்கிற இடத்துல கூட சில ராபர்ட்ஸ் வந்து ஃபன் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா என்டர்டைன்மெண்டாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் புரியாதவங்க வந்துட்டு லைக் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சரியாக கன்வே ஆகுது. அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபன் சீனாக இருக்கும், நம்மளுக்கு கன்வே ஆகுது. பட் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால அந்த காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு செம்மையாக ஒர்க் ஆகுச்சு, நல்லா இருந்துச்சுங்க. அது நல்ல ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் அந்த 1 hour 40 minutes வந்துட்டு என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக போணுச்சு. எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்க எடுத்துகிட்டு போன வினம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டோட்டலாக அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த படம் போய் பார்க்கணும். அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஃபன்னாக இருந்துச்சு, செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, அனிமேட்டடோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்துட்டு மெயினாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கணுமா அந்த ஃப்ளேவர், அந்த கேரக்டரோட ஃப்ளேவர் இருக்குல்ல, கலர்ஸாக இருக்கட்டும், அது பண்ணுற ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும்,
ஸோ அது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட தாராளமாக பார்த்துட்டு வரலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான போகிறாங்க. சரிங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதான் என்னோட ரிவ்யூ. யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 இந்த படம் பார்த்துங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காத இல்லாமல் டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா, எந்த குறையா இருந்தாலும் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ until then, signing off you. I'm Naveen. See you next video. Take care. Bye.